சங்குப்பு வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு கீ ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சங்குப்பூவில் மேலே இருக்க காம்பை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் கொதிக்க வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற கலரெல்லாம் நமக்கு இறங்கிடும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி விதத்தில் நம்ம கொதிக்க விடலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த சங்குப்பூவில் இருக்க கலரெல்லாம் இறங்கிருச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா. அடுத்தது பாதாம், முந்திரி அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய தக்காளி, அதையும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா இலை இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நம்ம தக்காளி ஒரு தக்காளி தான் போட்டோம், அதனால் ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சங்குப்பூ தண்ணியும் நல்லா வடிகட்டி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சங்குப்பூ கீ ரைஸ் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.